எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கார்டனிங் 101 கல்பனா. இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிற வெங்காயம் மற்றும் புதினாவை எப்படி ஒரு சின்ன தொட்டியில் நட்டு வைக்கலான்றதை பார்ப்போங்க. இது நம்ம சாம்பார் வெங்காயம் வாங்கினதுங்க. அதில் சின்ன சின்னதாக முளை விட்டுருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த பபுள் டாப்பை பாதியாக கட் பண்ண மேலே பாட்டு இருக்கு இல்லைங்க, அதில் ஃபஸ்ட்டு லேயர் கோகோபிட் போட்டு, அடுத்தது மண்கலவையும் மேலே டாப் லேயராக போட்டுட்டு, இப்போ இந்த புதினாவையும் சாம்பார் வெங்காயத்தையும் நட்டு வைக்க போகிறோங்க. இந்த புதினா ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா வேர் வந்துடுச்சு. அது மழை தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா வேர் வந்துடுச்சு. அது தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ எடுத்து நட்டு வைக்கிறேன். பாருங்கள், மண்புழுவும் ஒன்று இருக்குது. அதில் அந்த செடியில் மண்ணில் இருந்தது. நம்ம கையை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு போல இருக்குது, உள்ளே போகுது. ஸோ இந்த மண் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமான செழிப்பான மண்ணாக இருக்க போகுது, மண்புழு இருக்கிறதால. இந்த மழை தண்ணியும் ஊற்றி வச்சிடறேன். அடுத்தது இந்த சாம்பார் வெங்காயம், நிறைய முளை விட்ட சாம்பார் வெங்காயம் இருந்ததுங்க இந்த வாட்டி வாங்கின சாம்பார் வெங்காயத்தில். சரி, அதெல்லாம் இந்த சின்ன தொட்டியில் நடவு பண்ணலான்னு எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு, திருப்பி அதே மாதிரி தாங்க மழை தண்ணியை மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இது நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். சாம்பார் வெங்காயம் எல்லாம் நல்லா முளை விட்டுருக்கு. இந்த வாட்டி சாம்பார் வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு ஈல்டு தருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இது 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக் அப்புறம் எடுத்ததுங்க. அழகாக நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வெங்காயத்தாழை கூட நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்ததும். புதினா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.